அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம இன்னைக்கு ஜக்காத்து எது மேல ஃபரஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பேச இருக்கோம். இது கொஞ்சம் ட்ரையான டாபிக்கு. இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக்காகவும் இது இருக்குது. அதனால நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜக்காத் என்பது மிகவும் ஒரு ஃபர்லான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 விஷயங்களையும், ஷஹாதத் கொடுப்பது, தொழுகை தொழுவது, நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது மற்றும் ஹஜ்ஜுக்கு செல்வது என்பதை எனது கடமையான ஒரு விஷயங்களாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜக்காத்தை பற்றி நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத் என்பது 4 விஷயங்களின் மேல் கொடுக்கப்படும். அதில் முதல் விவரம் என்ன என்றால், வயல்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், அதாவது விளைச்சலுக்கு, மற்றும் வியாபாரத்திற்காக வேண்டி வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகள் மீதும் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜக்காத் என்பது இருக்குது. மூன்றாவதாக காசு அல்லது ஆபரணங்கள், இவைகள் மீது என்ன பண்ண வேண்டும், ஜக்காத் என்பது இருக்குது. நான்காவது வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய லாபம், இதுலேயும் என்னது, ஜக்காத் என்பது இருக்குது. முதல் வர்க்கமான பூமி மற்றும் அவற்றிலிருந்து விளையக்கூடிய தானியங்கள், பழங்கள் மற்றும் நாம் காட்டா போடக்கூடிய, அதாவது நாம் அளக்கக்கூடிய அல்லது நிர்வகிக்கக்கூடிய எல்லாவற்றின் மீதும் ஜக்காத் என்பது என்னது, முழுமையான கடமையாக இருக்கிறது. இதில் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பெண்களும் பழங்களும் இவைகளுக்கு மீது எதையெல்லாம் இயற்கையாக விளைகின்றதோ, அதாவது மழை நீர் மற்றும் ஊற்று, ஓடும் நதிகள், இவைகளிலிருந்து தண்ணீரை பாய்ச்சி நாம் எதையெல்லாம் வளர்க்கின்றோமோ அதற்கு 10%, அதாவது 100ல் 10 ரூபாயை என்ன பண்ண வேண்டும், நாம் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். அப்படி அல்லாமல் நம்ம இதற்காக நம்மளுடைய உழைப்பை போட்டு, அதாவது ஒரு போரை தோண்டி அதிலிருந்து நம்ம அந்த விளைச்சலை விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது 5%ஆக என்ன பண்ண வேண்டும், நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம இரண்டாவது வர்க்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது விலங்குகள், இதுலேயும் நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது தன்னிச்சையாக மேயும் விலங்குகள், நாம் அதனுடைய தீனியை வாங்கி போடும் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக பிரிக்கலாம். தன்னிச்சையாக, அதாவது மலையில் அலைந்து திரிந்து இந்த இவைகள் என்ன பண்ணும், அவற்றுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும். இவைகளுக்கு ஜக்காத் என்பது நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஆனால் எந்த விலங்குகளுக்கு நாம் சுயமாக அல்லாமல் வாங்கி போடுகின்றோமோ, அதாவது அவற்றை வளர்க்கின்றோமோ, அவற்றின் மீது ஜக்காத் என்பது கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபார்மில் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகள் எனது ஜக்காத் என்பது இருக்காது. ஆனால் அந்த இதிலிருந்து வரக்கூடிய அந்த லாபத்திற்கு என்னவாகும், ஜக்காத் என்பது இருக்கும். மூணாவது தங்கம் மற்றும் வெள்ளி, காசு, அந்நக்தைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போது இருக்கும் கரன்சிகளாக இருக்கட்டும், பூர்வகாலத்தில் இருக்கக்கூடிய தங்க நாணங்கள் அல்லது வெள்ளி நாணங்களாக இருக்கட்டும், இவையவற்றின் மீதும் என்னவாகும், ஜக்காத் என்பது இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதனுடைய அந்த என்னது இப்போதைக்கு கரெக்ட் வேல்யூ இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுவோம், அதை எண்ணி அதிலிருந்து ஒரு 40%, 40ஓடு நம்மால்
வகுக்க முடிந்தால் அந்த இதை ஜக்காத் என்பது கொடுப்போம். உதாரணத்துக்கு 4000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் அதை 40ஓடு வகிக்கும் போது என்னவாகும்? அது 100ஆக வரும். அப்படி என்றால் 4000 ரூபாய்க்கு 40 வகுக்கும் போது நம்மளுக்கு 100 ரூபா வருதுன்னா அந்த நம்மளுடைய ஜக்காத்து காசு விலை 100 ரூபா. அது மட்டும் இல்லாமல் நம்ம 40,000 ரூபாய்க்கு 40ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்னவாகும்? 1000 ரூபாய் வரும். அந்த 1000 ரூபாய் தான் நம்மளுடைய ஜக்காத்து காசாக மாறும். 4வது ஒரு வகை வியாபாரத்துடைய வஸ்துக்கள், உருவதல் திஜாரா. அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய அந்த கொள்முதல் மற்றும் பறிமுதல் இதெல்லாம் சேர்த்து நம்மளுடைய அந்த இது எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 2.5% என்பது நம்ம ஜக்காத் என்பது கொடுக்கணும். அதாவது கமர்ஷியல் ஷாப்ஸ் இது மட்டும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது நம்ம கடையில் உள்ள பொருட்கள் இவருக்கு எல்லாத்துக்குமே என்னவாகும்? ஜக்காத் என்பது இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய ஒரு வருடத்தில் நமக்கு மிஞ்சக்கூடிய அந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கணும். ஜக்காத் என்பது அதிலிருந்து 2.5% எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு துணிமணி கடையாக இருக்கட்டும், எந்திரங்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு தின்பண்டாரங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வருஷத்தில் எந்த அளவுக்கு நம்ம அதை ரொட்டேஷன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட சரக்கு அதிகமாக நிற்கிது, மேமிச்சமாக நிற்கிது அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதை இது பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த தங்கம் வெள்ளி இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுமார் 7.5 பவுன் தங்கம் இருந்தால் நாம் என்ன பண்ண வேண்டும்? அதற்கு ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சில்வர், வெள்ளி இது 52.5 பவுன் வெள்ளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இது பண்ண வேண்டும். இதிலிருந்து என்ன பண்ண வேண்டும்? நம்ம 2.5% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜக்காத் என்பது மிகவும் ஒரு கடமையான ஒரு விஷயம். இந்த ஜக்காத்தை நாம் கொடுக்க விட்டால் என்னவாகும்? நம் அல்லாஹுக்கு பாவைகளாக மாறிவிடுவோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தவர்களாக இந்த உறவை முடிவு செய்து கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் துவா என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாருக்கும் எதையெல்லாம் சொன்னோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.